தேர்ஸ்டே அன்றைக்கி வீட்டுக்கு வந்ததும் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டோம். மருதமலை கோவில் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஃபஸ்ட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு தான் எங்கேனாலும் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல் டே கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் தான் மூவி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசை. பட் அவருக்கு ஆடி பழக்கம் இல்லை, ரொம்ப ஷையாகவும் ஃபீல் பண்ணுவார். மேரேஜ் டைம்லலாம் அவர் ஆட வைக்கிறதுக்கு எல்லோரும் படாத பாடுபட்டுட்டாங்க. பட் இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். அங்கே எப்போதும் யூஸ்வலாக வீட்டில் ஏதாவது சாங்ஸ் பாடிட்டு சாங்ஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். ஸோ அதே வைப்புக்கே அவரையும் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் செஷன்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போனது ஆக்சுவலி பிரெடேட்டர் மூவி. ஐமேக்ஸ் போகலான்னு சொன்னார். பட் அங்கே போக ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஆலந்துறை கோகுலம் சினிமாஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். மூவி பிளான் கூட ஆக்சுவலி சடன் பிளான் தான். ஸோ நான், என் ஹஸ்பண்ட், என் தம்பி, எங்கள் அண்ணா, பிரீத்தி 5 பேர் போயிருந்தோம் கார்லேயே. ஸோ மூவியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் நிறைய டைம் இருந்துச்சு. 6:30 ஷோ தான் போயிருந்தோம். ஸோ 8 o'clockலாம் மூவி முடிஞ்சிருச்சு. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக உக்கடம் ஐ லவ் கோவை போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ஒரு 2 daysலேயே இந்த ஃபீல் வந்துருச்சு. இது நான் பிறந்து வளர்ந்த வீடு, நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான். பட் இப்போ எனக்கு வரும்போது, ஹஸ்பண்ட் கூட வரும்போது ஆஃப்டர் மேரேஜ் அந்த டைமில் வரும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த இடமே புதுசாக பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது எல்லாருக்குமே தோணுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப சீக்கிரமே தோணிடுச்சு. அவரும் நானும் எல்லா இடத்துக்கும் ஈஸியாக அடாப்ட் பண்ணுற டைப் தான். பட் ஆஃப்டர் மேரேஜ்ன்றனாலே என்னவோ தெரியல, இந்த ஃபீல் எனக்கு வந்துருச்சு. பட் போக போக செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லவ் கோவை போயிட்டோம். அங்கே வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் டவுன் ஹாலில் இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் போகலான்னு சொல்லிட்டு என் தம்பி கூட்டிகிட்டு போனால். ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஷாப் சூஸ் பண்ணி சில ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்.